கோட்டு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு பாரதத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல நம்மளோட விவசாயிகளுக்கு சம்மான் நிதி மாதம் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய விவசாயிகளோட சம்மான் நிதி 12 கோடி விவசாயிகளுக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல நாரி சக்தி பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காக 10 கோடி இலவச எரிவாயு இணைப்புகளை நமக்கு இந்தியாவில் வழங்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 10 கோடியில 40 லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகள் நமக்கு தமிழகத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதுல இந்த கரூர் மாவட்டத்துக்கு 2 லட்சம் இலவச எரிவாயு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜல்ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் திட்டத்தில் 4 கோடி மக்கள் பயன்படுற அளவுல இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுல இந்த தமிழகம் மட்டும் 80 லட்சம் வீடுகளுக்கு இன்னைக்கு பயன்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற குடிசை பகுதியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 4 கோடி வீடுகள் நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். அதுல தமிழகத்தில் மட்டும் 14 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஏழை எளியவர்கள் அவங்க சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் மூலமாக ஏழைகள், காய்கறி விற்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், செக்யூரிட்டி மேன், இப்படி கீழே அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய், அதாவது 5 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத்ல வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை 55 கோடி மக்கள் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல 40%, அதாவது இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 40% மக்கள் இன்னைக்கு அந்த திட்டம் மூலமாக பயன்பட்டு இருக்காங்க. அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகளுக்கும், மகளிருக்கும், இளைஞர்களுக்கும், உழவர்களுக்கும், தாழ்த்தப்பட்ட பழங்குடிய மக்களுக்கும் இன்னைக்கு ஒரு உன்னதமான ஒரு திட்டங்களை கொடுத்து ஆட்சியில் இருக்காங்கிற விஷயத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சு ஆசைப்படுறேன். Prime Minister Modi has got special affection for Tamil Nadu, that we have to understand. प्रधानमंत्री मोदी जी को तमिलनाडु से विशेष प्यार है और ये डीएमके कांग्रेस वाले ये गलत बोलते हैं, झूठ बोलते हैं. They always tell lie. Prime Minister Modi has increased the tax devolution 3 times more in Tamil Nadu, 3 times more. கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வி. செந்தில்நாதனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உரையாற்றி வந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.